தொழுத பிறகு ஆடையில் பறவையின் கழிவு இருந்துள்ளது என தெரிய வந்தால் என்ன செய்வது? தொழுதுட்டீங்க, தொழுதுட்டு பார்க்குறீங்க, காக்கா எச்சம் போட்டிருக்கு. முன்னாடியே போட்டிருக்கு, நமக்கு தெரியலை. நம்ம சட்டையில் நினைஞ்சிருக்கு, ஒரு பறவையுடைய எச்சம் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிறது. அதை முன்னாடியே பார்த்துருந்தா கழுவிட்டு தொழுதுருப்போம். நம்ம பார்க்காம தொழுதுட்டோம். தொழுத பிறகு பார்த்தோம்னா அந்த ஆடையில் என்ன இருக்குது, அதை முதுகு பின்னாடி போட்டு நமக்கு தெரியல. தொழுது முடிச்சுன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு, உங்கள் சட்டைக்கு பின்னாடி ஏதோ பறவையுடைய எச்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன செய்வதுன்னு கேட்குறாரு. முதல்ல நம்ம ஆடைகள் சுத்தமாக இருக்கிறது மார்க்கத்துடைய கடமை. சுத்தம்னா அழுக்கை விட்டு சுத்தம் அல்ல, அசுத்தங்களை விட்டு சுத்தமாக இருக்கணும். அழுக்கு இருக்கலாம், அழுக்கு இருந்தால் தொழுகையை பாதிக்காது. ஆனால் அழுக்கு இல்லாமல் இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு சாணம், மலம், ஜலம் இந்த மாதிரியான அசுத்தங்கள் ஆடையில் பட்டிருக்குமானால் அந்த ஆடைகளை தூய்மை அவசியம். தொழுவைக்கு என்னவென்னு ஆடை சுத்தமாக இருப்பது அவசியம்னு மட்டும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. சுத்தம்னா எதுலேருந்து சுத்தமாக இருக்கணும்? அசுத்தத்துலேருந்து சுத்தமாக இருக்கணும். எதெல்லாம் அசுத்தம், எதெல்லாம் கழிவு, அதெல்லாம் அசுத்தம் தானே. இதெல்லாம் ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கழுதையாக இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய பிராணியுடைய சாணமாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் கழிவு தானே. அதோட தொழுகைக்கு இருக்கும்போது நீங்கள் ஆடை சுத்தம்னு கண்டிஷன் இருக்குது. எப்படி கண்டிஷன் இருக்குது? அந்த சூறா 74வது சூறாவில் 4வது வசனத்தில் வருகிறது, யாயுகள் முத்தசிர், போர்வை போற்றி கொண்டிருப்பவரே. ரசூல்லா குளிரில் போத்திட்டு கிடக்கிறாங்க. அப்போ என்ன செய்யப்படுது? கும் எந்திரி, ஃபந்திர், எச்சரிக்கை பண்ணு. என்ன படுத்து கிடக்கிற, போய் நபி ஆகிட்ட டியூட்டியை பாரியாங்கிறான்லாம். கும் ஃபந்திர், எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. ஓ ரப்பக்க ஃப கப்பீர், உமது இறைவனை போய் பெருமைப்படுத்துவீராக. ஓ சியாபக்க ஃப தஹீர், உமது ஆடையை தூய்மையாக்கி கொள்வீராக. ஆடையை தூய்மையாக்குதல் என்பது ஒரு கண்டிஷன், அவசியத்தில் இறைவனை பெருமைப்படுத்துவது எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளை இருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஆடையில் பறவை எச்சம், இந்த எச்சம், பூனை எச்சம், நாய் எச்சம், எந்த எச்சமோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது அசுத்தமாகிவிட்டது, சுத்தமாகவில்லைன்னு ஆகுது. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அது எச்சத்தோடு நம்ம தொழக்கூடாது, அசுத்தோடு தொழக்கூடாது. இப்போ முன்னாடியும் தொழுது முடிச்சிட்டிங்க, தொழுதுன்னு தெரிய வருது, தெரிஞ்சால் மர தொழுவணும். தொழுதோன்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அசுத்தத்தோடு தொழுதுட்டோம். இப்போ தெரிஞ்சு போச்சு, அதனால் என்ன செய்யணும், நம்ம அசுத்தத்தை கழுவிட்டு மர தொழுது தான் வேணும்.